வணக்கம் நட்புகளே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சீட் பீடில் இந்த மாதிரி குட்டியூண்டு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. புஷ் மாதிரி இருக்கும், ட்ரீ மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், மினியேச்சர் ட்ரீ மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு கம்பி எடுத்துக்கோங்க. ஒரு 50 to 60 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு 6 பீட்ஸ் சேர்த்துக்கிறேன், சீட் பீட்ஸு. இப்போ இந்த 6 பீடை சென்டராக வச்சுட்டு இதுக்கு கீழே 2 பீடு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். டைட்டாக இது பண்ணிக்குவோம். இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து இதை 2 இதாக பிரிச்சுக்குவோம் நம்ம. இப்போ இந்த சைடும் நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ணிட்டு வரணும். இது சென்டர் பீஸு. இப்போ ஒரு சைடு வயரில் வந்துட்டு எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம், தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணுவோம். அடுத்து ஒரு 6 பீஸ் எடுத்துகிட்டு இதில் 7 எடுத்துக்குவோம். சாரி, ஏன்னா ஒரே பீடில் தான் நம்ம ஜாயின் பண்ணோம், அதனால் 6 கவுண்ட் நமக்கு இருக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பீடு இருக்கு இல்லையா, இந்த 7 பீடில் ஃபஸ்ட்டு பீடு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார நம்ம வந்து வயரை விட்டுக்குவோம். இது இந்த இடத்துல ஒட்டுனாப்பில் வரணும். ஸோ வந்து இங்கே அழுத்தி பீடை பிடிச்சிட்டு டைட் வைப்போம். இந்த மாதிரி வரணும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டைட் வச்சுருவோம். பட்டு கம்பி உடஞ்சதாகிற அளவுக்கு பார்த்துக்குவோம். திரும்பி முறுக்கும் போது அது இதாகிடும். இப்போ திருப்பியும் இதே ஒயரில் இன்னொரு 7 பீட் ஜாயின் பண்ணிக்குவோம். திருப்பி ஒரு 7 பீடு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பீடு இந்த இதில் போட்டதில் ஃபஸ்ட்டு பீடுக்குள்ளார அதே போல் இதை ஒட்டி வரணும். இந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை உள்ள விட்டுடுவோம். கம்பி வந்து அதிகமாக பெண்ட் ஆனிச்சுனாக்கா ரொம்ப ஒரே இதை திரும்பி பெண்ட் பண்ணோன்னா உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து தான் வேலை பார்க்கணுங்க. முறுக்கிக்கும் சுற்றிக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் கவனமாக வச்சு பார்த்துக்குவோம். இப்போ இது வந்து சென்டரில் இருக்கிறது ஃபஸ்ட்டு போட்டது, இதுக்கப்புறம் இது 2 போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து திருப்பி இதே போல் இன்னும் 2 ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த சைடு 7 பீடு போட்டு அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இது சென்டரில் ஃபஸ்ட்டு போட்டது, இது அதுக்கப்புறம் போட்டது 2, அதுக்கப்புறம் இது 2. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த 2 ஒயரையும் இப்படி ஜாயின் பண்ணி இதில் 2 பீடு ஜாயின் பண்ணணும். இப்போ இது 2 பீடையும் ஜாயின் பண்ணி இந்த 2 பீடு போட்டாச்சு. இந்த வயரை ஜாயின் பண்ணி இப்போ வந்து இதை வந்து ட்விஸ்ட் பண்ணிடணும். இது வந்து சென்டரில் தான் இருக்கணும். ஜஸ்ட்டு வந்து இப்படி மேலே அப்பர் வாட்ஸ் வந்து மேலே நோக்கி தள்ளி விடணும். சுற்றி குவியாக வச்சு விடணும். எந்த சைடு வேணாலும் இது பண்ணால் இந்த சைடு தான் கிடையாது. ஜஸ்ட்டு மேல் நோக்கி தள்ளி விடணும், சென்டரில் இருக்கிறத விட்டுட்டு. இந்த மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் ப்ராடக்ட். இது கீழே 2 இது போட்டிருக்கோம் இல்லையா, இதோடு சேர்த்து நல்லா ஒட்டி விட்டுட்டு திருப்பியும் வந்து வயரை இதெல்லாம் 2ஆக பிரிச்சுக்கணும். இதில் வந்து 7 போட்டோம். இப்போ வந்து 8 பீடு ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து 8 பீட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணி விடணும். வயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு பீடு இந்த 8ல் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இதில் இதை ஒட்டி செய்யணும். ஸோ நல்லா இந்த இடத்துல வச்சுட்டு அழுத்தி பிடிச்சிட்டு பொறுமையாக இது வயர் ட்விஸ்ட் ஆகக்கூடாது.
இந்த மாதிரி வந்துடும். இப்போ திருப்பியும் இந்த சைடு இன்னும் இதே போல் 8 பீடு சேர்த்து இன்னொருக்க இதே போல் பண்ணிக்குவோம். இப்போ 8 பீடு ஆட் பண்ணி இந்த சைடு 2 இந்த சைடு 2 ஆட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பியும் சென்டரில் இந்த இதில் போட்ட மாதிரியே 2 பீட் போட்டு ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ எக்ஸ்ட்ரா 2 பீட் போட்டு சென்டரில் இது பண்ணியாச்சு. இப்போ திருப்பியும் இதை வந்து மேலே வந்து மடிச்சு விடுவோம், மேல் நோக்கி தள்ளி விடணும். எப்படி எந்த சைடு வேணாலும் இது பண்ணி விடலாம், ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணி விடணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட இது ஒரு லேயராக தெரியும். இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவாண்டி இது இந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் நடுவாண்டி இப்போ புதுசாக போட்டது இருக்கிற மாதிரி வச்சு விடணும். கம்பின்றனால எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி விடலாம், ஆனால் ரொம்ப பண்ணாதீங்க, அப்புறம் பிஞ்சு வந்துடும். கம்பி உடஞ்சிருச்சுன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து செய்கிற மாதிரி ஆகிடும், வேறு எது புதுசு தான் போட முடியும். இப்போ திருப்பியும் பிரித்து எடுத்துக்குவோம். இப்போ வந்து 8 போட்டோம் இந்த இதில் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து 10 பீட்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த இதில் 10 பீட்ஸ் வருது. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்பயும் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கணும். ஒவ்வொரு அதே போல் இந்த சைடு 2 அந்த சைடு 2 கொண்டு வந்துடணும். ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் 10 10 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது அடுத்த 4. திருப்பியும் இதெல்லாம் வந்து அப்பர் வாட்ஸ் பண்ணி விட்டுருவோம், ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டு இது இன்னும் வேணாலும் போட்டுக்கலாம், நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த 2 2 போட்டோம் இல்லையா, இந்த தடவை 3 3 போடணும். 12 பீட்ஸ் போட்டு 3 போட்டுக்கலாம். பன்னெண்டு பீட்ஸ் போட்டிருக்கேன் மொத்தம். போட்டு இப்போ வந்து டைட் பண்ணிக்கலாம். இது 1, இதே போல் இன்னும் 2 இந்த சைடு போட்டுக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து 3 3 போட்டிருக்கோம். இப்போது 2 2 போட்டிருந்துச்சு, இதில் வந்து 3 3 போட்டிருக்கேன். இப்போ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே போல் இன்னமும் வேணால் 2 லைன் 3 3 போட்டு போடலாம். இதுக்கப்புறம் இன்னும் ஆட் பண்ணோம்னாக்கா 3 3 போடணும். இதே போல் இன்னும் 2 லைன் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பீடை வந்து இப்படி போட்டிருக்கேன், 2ஐயும் ஜாயின் பண்ணி 2வது பீடை வந்து க்ராஸ் பண்ணிக்க போகிறேன் நான். அது அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து மேலே ட்விஸ்ட் பண்ணி விடுறேன், அப்பர் வாட்ஸ். சுற்றி வந்துடும். வர விட்டு இந்த லாஸ்ட்டில் ஒரு பீட் போட்டோம்ல, அதை நல்லா டைட்டாக மேலே நோக்கி தள்ளி விட்டுட்டு கீழே வந்து ஒரு பீடால் க்ராஸ் பண்ணிக்குவோம். இன்னும் போடணும்னாலும் இன்னும் 2 லைன் போடலாம், ஆனால் இந்த சைடு அந்த சைடு 3 3 போட்டு போடணும். இப்போ க்ராஸ் பண்ணிட்டோன்னா இந்த பீடு கீழே வராது, இங்கே மேலேயே எல்லாம் டைட்டாக நின்றோம். இப்போ இதை நல்லா ட்விஸ்ட் பண்ணி விடுவோம், பார்த்து வயர் வந்து பிஞ்சிடாத அளவுக்கு. கீழே வயரு எக்ஸஸாக இருக்கிறது எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு மிச்சத்தை நம்ம கட் பண்ணிடுவோம். ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இது பீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இது வித்தியாசங்கள் இருக்கும் ஃப்ளவர்ஸில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.